பெருங்களத்தூர் வியாபாரிகள் நலச்சங்க மாதாந்திர கூட்டம். முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றம். தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையுடன் இணைக்கப்பட்ட பெருங்களத்தூர் வியாபாரிகள் நலச்சங்கத்தின் மாதாந்திர ஆலோசனை கூட்டம் பெருங்களத்தூரில் நடைபெற்றது. சங்க தலைவர் ஜி ராம்நாராயணன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்திற்கு சங்க செயலாளர் எம் ராஜாராம் முன்னிலை வகித்தார். பொருளாளர் எஸ் ஆறுமுகம் வரவேற்புரையாற்றினார். கூட்டத்தின் நிகழ்ச்சி நிரல் மற்றும் தீர்மானங்கள் சட்ட ஆலோசகர் டி பழனிசாமி விளக்கமாக எடுத்துரைத்தார். இறுதியில் டி பழனிசாமி நன்றியுரையாற்றினார். இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக செங்கல்பட்டு மாவட்ட துணைத் தலைவரும் பெருங்களத்தூர் பகுதி கௌரவ தலைவருமான பி ஞானபால் மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட துணை செயலாளரும் பெருங்களத்தூர் பகுதி செயலாளருமான ஆர் ராஜேஷ் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். மேலும் துணைத் தலைவர் கே காதர் பாட்சா, இணை செயலாளர் ஆர் பாக்யராஜ், இளைஞரணி செயலாளர் ஏ ஆல்வின், செயற்குழு உறுப்பினர்கள் டி மதன்குமார், ஜே தினகரன், ஆர் தனசேகர் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டன. அதன்படி விரைவில் நிர்வாகிகள் அறிமுக விழா நடத்துவது, பெருங்களத்தூரில் உள்ள அனைத்து வியாபாரிகளுக்கும் சங்கத்தின் அறிமுக நோட்டீஸ் வழங்குவது, மேலும் மாதாந்திர ஆலோசனை கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணி முதல் 7:30 மணி வரை தொடர்ந்து நடத்தப்படும் என்றும் தீர்மானிக்கப்பட்டது. தொடர்ச்சியாக 3 மாதங்கள் கூட்டங்களில் பங்கேற்காத நிர்வாகிகளுக்கு காரணம் கேட்டு நோட்டீஸ் வழங்கப்படும். தகுந்த காரணமின்றி தொடர்ந்து வராதவர்கள் நிர்வாக பொறுப்பில் இருந்து நீக்கப்படுவார்கள். இருப்பினும் அவர்கள் சங்க உறுப்பினர்களாக தொடர்ந்து செயல்படலாம் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இக்கூட்டத்தில் ஆர் தனசேகர் மற்றும் ஜே தினகரன் ஆகியோர் புதிய செயற்குழு உறுப்பினராக நியமிக்கப்பட்டனர். கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட அனைத்து தீர்மானங்களையும் கலந்து கொண்ட நிர்வாகிகள் முழு மனதுடன் ஏற்றுக்கொண்டு கையெழுத்து ஒப்புதல் வழங்கினர். டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார்ட்ட கொடுக்கணும். நீங்கள் என்ன வரவு செலவு பண்ணியிருக்கீங்க, ஏதாவது எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர் மாறி இருக்கீங்களா, புதுசாக சேர்த்துருக்கீங்களா, யாராவது நீக்கிருக்கீங்களா, எல்லாத்தையுமே நீங்கள் அங்கே அந்த டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ராருக்கு கொடுக்கணும். நீங்கள் இதெல்லாம் நான் பார்த்துப்பேன். ஸோ மாதம் மீட்டிங் நடக்குது அப்படின்னா என்ன தீர்மானங்கள் போடுறீங்களோ அந்த தீர்மானங்கள் அங்கே கொண்டு போகணும். அப்படி கொண்டு போயிட்டு இருந்தீங்கன்னா தான் சங்கம் லைவில் இருக்கும். ஏன்னா ஒரு நாளைக்கு அந்த டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் 20 பேர் வராங்கன்னா 2 பேர் பதிவு பண்ணுறதுக்கு வருவாங்க, 18 பேர் பதிவு பண்ண சங்கத்தை மீட்கிறதுக்கு வருவாங்க. ஏன்னா அதை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணாமல். ஓகேங்களா, இது ஒன்று. 2வது, வியாபாரிகளுக்கு சட்ட ஆலோசகர்கள் தேவைதான். ஒரு பில்டர்கிட்ட வீடு கட்டுறவர் மட்டும் வருவார், ஒரு டீ கடைக்கு டீ குடிக்கிறவங்க மட்டும் வருவாங்க. ஆனால் ஒரு கடைக்கு எல்லா தரப்பு மக்களும் வருவாங்க. ஸோ வரப்போகிறவங்க உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்தா அதெல்லாம் கேட்குறது. உள்ளாட்சி, நீங்கள் கடை வச்சிருக்க இடம் ரெவென்யூ இடம் தானா, அது புறம்போக்கு இடம், உங்கள் ஊர் சொந்த இடம் தானா, நீங்கள் வாடகைதாரர்களுக்கு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் வரும், உள்ளாட்சித்துறை வரும். நீங்கள் சட்டத்துக்கு உட்பட்டு தான் கடை நடத்தீங்கன்னு காவல்துறை வரும். ஸோ அது மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் சம்மந்தப்பட்டதான் வியாபாரம். ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாருன்னா கம்பெனியோட பாலிசியை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும், அவ்வளோதான். ஆனால் ஒரு வியாபாரி இந்த அரசாங்கம் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். கடைக்கு FFSI லைசன்ஸ் வச்சுருக்கணும். தொழில் வரின்னு ஒன்று இருக்குது மாநகராட்சியில், அது வச்சுருக்கணும். இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது எல்லா கடைக்குமே இருக்குது. இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது எப்படி ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸு, ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸு, பைக் இன்சூரன்ஸ், கடைக்கும் ஒரு இன்சூரன்ஸ் இருக்குது. அதுக்கான இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுக்கிட்ட நீங்கள் 100 ரூபாயிலேருந்து 500 ரூபாய்க்குள்ள தான் ப்ரீமியம் வாங்கி நீங்கள் கடையில் மாட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சட்ட ரீதியாக என்னென்ன தேவைகள் ஏற்படுங்கிறது அட்வொகேட்டாக எனக்கு தெரியும். அதனால் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை இந்த சங்கத்தில் இருக்க உறுப்பினராக இருக்கட்டும், நிர்வாகிகளுக்கும் எல்லாத்துக்கும் நான் பயன்பெறும் வகையில் நான் உங்களுக்கு சேவை செய்வேன்.